சரி சொல்றது நான் சொல்கிறேன் கேள். இப்போ நம்ம ஓவர் நைட்டில் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா அடிக்கிறோம். ஓகேவா? இதே ஊரில் 5 கோடி எப்படி அடிக்க முடியும்? நம்ம பிளானு படி கரெக்டாக காயை மூவ் பண்ணோன்னா ஒரே நைட்டில் 5 கோடி அடிச்சுட்டு ஓடி போயிடலாம். மதுரைக்காரங்களாம் மோசமான வீடு அடி உரிச்சு எடுத்துருவாங்க, தெரியுமா தெரியாதா? மதுரைக்காரங்க வாய்ஸ் விடாடுறா. நீ என்னடா ஒரு ரூபாய்க்கு ஏற்றுக்க மாட்டாங்கடா. அது சரி. பேசுறீங்க எல்லாம் நீங்க பேசலாம் கேட்டுட்டு தானே இருந்தேன். நாங்க ஒன்றும் பேசலண்ணே. எல்லாத்தையும் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசுறத பூரா கேட்டுட்டு தானே இருந்தேன். அண்ணே வேணா உங்களுக்கு ஒரு பங்கு தரோம்னே. உங்களுக்கு யாருக்கு பங்கு தரம்ன்றா? ஏன் கத்துறீங்க? உங்களுக்கு சேர எனக்கு என்னடா பங்கு? அவெல்லாம் பேசினா வெட்டி ஆத்துல வீசிடுவேன். போடா வெட்டி போடுறா பாப்பா. வெட்டி போடுறா வெட்டி போடுறா. என்னடா பேசுறாங்க? ஐயா குடுங்க குடி. அவன் எது கோவம் பைத்தியறேன் அவன் பேரு. என்னடா பேசுறாங்க? வெட்டி போடுறா. ஐயா ஐயா வெட்டி போடுறா. கொள்ளை அடிக்கிறோம்டா. ஐயா ஐயா வெட்டி வீசிடுறா. ஐயா ஐயா நடக்குறான் ஐயா நீ சைலண்டா இரு. போலீஸ்க்கு சும்மா ஐயா 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 போலீஸ் நீ போய்டுவியா நீ? போலீஸ் போய் பாப்பா. ஐயா 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 நில்லுங்க ஐயா ஐயா சும்மா நீடா பெரிய ஆளா? அவன ஆளே கடாரா. நீடா பெரிய ஆளா? நீடா பெரிய ஆளா? தலைவரே காரைக்கால் அமைந்திருக்கும் நம்ம நாகை 360 ஷோரூமுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாம புது புது கலெக்ஷன், புது புது ட்ரெண்டிங் ஐட்டம் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆஃபர்ஸும் நிறைய வாரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. லொகேஷன் தெரியலன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களின் ஆதரவே எங்களோட அடுத்த முயற்சி. நன்றி. ஹே காய்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மதுரை சீரீஸ் 5. ஸோ மதுரை சீரீஸ் 5ல தான் நம்ம இருக்கோம். இங்கே வந்து மதுரை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி பயங்கரமான ஃபன்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதேமாரி இங்கே உள்ள நேச்சர் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய வந்து நம்ம வந்து ஷாப்ல ரஷ்ஷான பப்ளிக் இடத்துல சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக், பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நேச்சர் ரொம்ப அழகா இருக்கு, அமைதியாகவும் இருக்கு, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. இந்த மாதிரி இடத்துல வந்து நிறைய விவசாயிகள் வந்து அங்கங்க அவங்கவுங்க ஒரு தோப்புல அங்கங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்ம வந்து ஒரு ப்ராங்க் கொடுப்போம். ஏன்னா வந்து அவங்களுக்குலாம் வந்து இந்த கேமரா இதெல்லாம் வச்சு நம்ம கலாச்சாரம் கூட என்னன்னு புரியாது. அவங்கள வச்சு ஒரு ஃபன் பண்ணும்போது ஒரு ஜாலியாகவும் இருக்கும். ஏன்னா வந்து சிட்டி சைடில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சில பேர் கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து என்னடா அப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு பட்டு பண்ணி வச்சுறாங்க. கிராமப்புற போது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? நம்மளை அடிக்க மாட்டாங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஆக்சுவலாக நாங்கள் அங்கே வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்கள வந்து அங்கே உட்கார வச்சுட்டோம். ஓகே வேணா. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒருத்தர் உட்காந்துருக்கிட்ட போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஏரியாவில் நைட்டு 10 மணிக்கு மேலே நம்ம திருட போகிறோம். பிளான் திருட போகிறோம். சரி பிளானோட எக்ஸிக்யூட்டிவ் நான் தான். ஓகே நான் தான் உனக்கு பிளான் போட்டு கொடுக்க போகிறேன். ஸோ நீ வந்து என்ன பண்ணு, ஓகே அப்போ நீ வந்து நான் ஒரு பிளானை போடுவேன். ஊரை விட்டுட்டு போறாங்க இல்ல ஒரு ஆள் ஓகே நான் பிளானை போடுறேன். நீ வந்து அதுல வந்து இல்ல இந்த இடத்துக்கு போனா இப்படி வந்து ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் ஃபுல்லா நான் சொல்லு, டிஸ்அட்வான்டேஜ் ஃபுல்லா நீ சொல்லு. ஓகேவா? ஸோ ஒரு பிளான் அவங்க கண்ணு முன்னாடி அவங்க ஏரியாலே நாங்கள் நைட்டு பூந்து இது கொள்ளையடிக்கு பிறந்துட்டு ஒரு பிளானை போட போகிறோம். ஸோ அவங்க அது ரியாக்ஷன் எப்படி கொடுக்குறாங்க, அவங்க கேட்குறாங்களா கேட்கல. மதுரைக்காரங்கனாலே வந்து நாங்கள் இதுவரை பார்த்து நிறைய ஒரு கிட்டத்தட்ட இது சீரீஸ் 5 4 சீரீஸ் பண்ணிட்டோம். எல்லாம் வெறி ஆகிட்டாங்க, சரியான கோவப்பட்டாங்க. ஸோ இந்த மதுரைக்காரங்க பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு பாசமா பேசுனா பாசமா இருக்காங்கப்பா. ஆனா உண்மையை சொல்ல பாசமா பேசுனா பாசமா இருக்காங்க. ஆனா பேசுனாக்கா கோளாறு, அவங்களும் கோளாறு கொடூரமா மாறிடுறாங்க. ஸோ மதுரை சீரீஸ் 5 கொடூரமா. இங்க பாரு, இன்னைக்கு நம்ம போட போற பிளானு
எப்படி இருக்கணும்னா ஒரே நைட்ல ஓவர் நைட்ல அடிக்கிறோம். சொல்றது நான் சொல்றேன் கேள். இப்போ நம்ம ஓவர் நைட்ல கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா அடிக்கிறோம். ஓகேவா? இதே ஊர்ல 5 கோடி எப்படி அடிக்க முடியும்? ஏன் 5 கோடி அடிக்கலாம்டா. நம்ம ஏரியால நாங்க சொன்ன பேரு. ஆமா. அது என்ன ஏரியா தெரியுமா? அது இந்த இருக்குல்லடா, இந்த ரோட்டுக்கு அந்தாண்ட ஃபுல்லா பிளாட் போட்டுருக்காங்க பக்கத்து பின்னாடி. ஆமா. கோடீஸ்வரன் இருக்காங்க, கோடீஸ்வரன் தான் இருக்கானோ. ஓகேவா? நம்ம பிளான் படி கரெக்டா காயை மூவ் பண்ணனா ஒரே நைட்ல 5 கோடி அடிச்சுட்டு ஓடி போயிடலாம். எப்படி நீ அடிக்கலாம்? எப்படி சாதாரண சொல்ற? பிளான சொல்றேன் கேள்றா. ஏன்டா பிளான சொல்றேன்டா இருடா. அதே பாரு, இப்போ இதுதான் நான் சொல்ல போற இந்த மெயின் ரோடு. சரி புரியுதா? இந்த மெயின் ரோடு. சரி. இங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. சரி. ஓகேவா? அற்புதா நகர்னு ஒரு பிளாட் சரி போட்டுருக்காங்க. பூரா பயில பணக்காரங்க. ஒரு பிளாட் மட்டுமே 60 லட்ச ரூபா போகுது. ஆனா ஏகப்பட்டு வச்சிருக்காங்க பாருங்க. ஒரு பிளாட் 60 லட்ச ரூபா போகுதுல்ல. மொத்தம் வீடு மட்டுமே 2 கோடி ரூபாய் கட்டி வச்சிருக்கான். அப்ப காசு நிறைய தான் இருக்கும். ஆமா. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பிளாட் உள்ள தான் பூரா அடிக்க போறோம். ஆமா. இந்த பிளாட்ல கிட்டத்தட்ட 170 பிளாட் போட்டாங்க. பெரிய பிளாட் அது. இந்த இடத்துல நம்ம இப்படி கிராஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த கேமரால மாட்டிப்போம். சரி. ஏன்னா கேமரா இங்க பிளாட்ல உள்ள கேமராவை நம்ம வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். ஈஸியா பண்ணிடலாம். ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல பண்ண முடியாது. தூக்கி வச்சு குத்தி ஜட்டியோட உட்கார வச்சு. ஆமா ஆமா. அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த வழியை அன்செலக்ட் பண்ணிட்டு அப்போ நம்ம என்ன பண்றோம், 5 கோடி ரூபா எப்படா ஒரு பேக்ல வச்சு எடுத்துட்டு போவியா? சூட்கேஸ் வண்டி வேணும்டா, டெம்போ வேணும்டா. டெம்போ உள்ள கொஞ்சம் அரிசி மூட்டை அள்ளி போட்டு அது உள்ள அள்ளி போட்டு எடுத்துட்டு போகணும்டா. எல்லாம் மாட்டி போம்டா. அவன் ராமசாமி இருக்கான் பாரு. ஆமா. அவன் டெம்போ டாடாசி வந்து வடக்கு அவன் டெம்போ வாங்கலாம் கரெக்டா இருக்கும். ஓகேவா? நம்ம என்ன பண்றோம், எடுத்துக்கிட்டு டெம்போ இப்படியே சுத்திட்டு போறோம். சரி. இப்படி போய் இந்த வழியா வந்துட்டு இங்க இருந்து இந்த பிளாட்டு கிட்ட வரணும். ஆனா பிளாட்டுக்கு கரெக்டா ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடியே வண்டி நிறுத்தணும். முதல்ல அந்த பிளாட்ல முதல்ல என்ன நம்ம போற வீட்டுல வந்து ஆள் இருக்காங்களா என்ன பாக்கணுமே. ஆள் இருக்காங்களான்றாங்க. 40 வீடு குடி வந்துட்டாங்களா? எல்லாமே குடி வந்துட்டாங்க. எல்லாம் குடி வந்துட்டாங்க. எல்லாம் பூரா போய் பணக்கார பசங்க. சரி. எல்லாம் இங்க ஒரு வித்யாலயா ஸ்கூல் இருக்குதுமா. ஆமா. பூரா பிள்ளைங்களும் அங்கதான் படிக்குது. அப்படியா? ஒரு டிரைவரை போட்டு நல்லா ஸ்கூல்ல விடாத வித்யாலாம் பிரச்சனை. ராயல் வித்யா வேற வித்யா ஸ்கூல் இருக்குல்ல. பூரா பையெல்லாம் அங்கதான் படிக்கிறாங்க. அப்படியா? அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல 50 மீட்டருக்கு முன்னாடியே வண்டியை போடுறோம். வண்டியை போட்டு ஒரு இந்த பிசினஸுக்கு நம்ம ஒரு மினிமமா ஒரு 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 இன்வெஸ்ட்மெண்ட் வேற பண்ணி ஆகணும். என்ன பண்ணணும்னா பெட்ரோல்லடா ஒரு 40 துண்டு வாங்குறோம். துண்டு 40 மூஞ்சில கட்டுறதுக்கா? மூஞ்சில கட்டுறதுக்கு இல்ல, சுத்தி அழுத்திட்டு வர்றதுக்கு. அங்க 40 வீடு இருக்குல்ல. சரி. 40 வீட்டு கேமராலையும் ஒரு துண்டா போட்டு மூடுறோம். கேமராவை மூடிடுவோம். அப்படி சொல்லு. கேமராவை மூடிட்டோம்னா நம்ம மூஞ்சி ரெக்கார்ட் ஆகாது. இப்போ இது உள்ள போடுறோம். பூந்து ஒரு வீட்டுக்கு 20 லட்சம் அடிச்சாலும் 40 வீட்டுக்கு 8 கோடி ரூபா அடிக்கலாம். 8 கோடி அடிக்கல. வீட்டு உள்ள எப்படி பூர்வனியா? அது இருக்கட்டா. சரியான கேள்வி. இங்கதான் பாயிண்ட் இருக்கு. இங்கதான் பாடுறா. பாடுறா, அங்கதான்டா பாயிண்ட் இருக்குது. பாக்குறேன்டா. சொல்ற இந்த வீடு 40 வீடு இருக்குல்ல. ஆமா. இந்த 40 வீடையும் கட்டுனது யாரு? நம்ம பங்காளி இன்ஜினியர் தான். இன்ஜினியர். அப்படி போடு. களவா நீ பயலுகளா. புரியுதா? ரைட்டு. நான் அப்பவே என்ன பண்ணிட்டேன், பிளாட் பெருசா வருது, ஒரு பிளாட் 50 லட்ச ரூபா விற்கிறான், வர்றவன் எல்லாம் பெரும் புள்ளியா தான் வருவான். நீ என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பிளானை போட்டு கொடுத்தேன். என்ன பிளான் தெரியுமா? ஊட்ட கட்டு, கேட்ட போடு, ஊட்ட போடு, மேல ஓட்டைய நான் போடுறேன். ஆமா. நான் என்ன சொன்னேன், நீ ஊட்ட கட்டு, கேட்ட போடு, பூட்டை போட்டு சாவியை ஓனர் கையில கொடுத்துரு. வரும்போது மேல ஒரு ஓட்டையை போட்டு அவன் என்ன பண்ணா தெரியுமா, அவன் கேட்ட போட்டு, அவன் ஊட்ட போட்டு, கேட்ட போட்டு, பூட்டை போட்டு ஓனர் கையில கொடுத்துட்டு மேல ஒரு ஓட்டையை போட்டு போயிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அந்த ஓட்ட வழியா தான் உள்ள போறோம். அதுதான் பாயிண்ட். ஆமா.
புரியுதா? புரியுது. இந்த ஓட்ட வழியா உள்ள போய் ஒரு வீட்லயும் எவ்வளவு கிடைக்குதோ அடிக்கிறோம். மதுரைக்காரங்க எல்லாம் மோசமானவங்களை அடி உரிச்சு எடுத்துருவாங்க, தெரியுமா தெரியாதா? மதுரைக்காரங்க வாய்ஸ் விடாடுறா, நீ என்னடா ஒரு ரூபாய்க்கு ஏத்துக்க மாட்டாங்கடா. அது சரி. பேசுறீங்க மதுரைக்காரங்க என்னன்னா? நீங்க யாரு? நான் மதுரைக்காரன் தான்டா. மதுரைக்காரனா இருந்தா என்ன பண்ண சொல்லணும்? இப்ப நான் தான் அப்பயே சொன்னேன்ல, பிளான கேட்டு பாரோ. எல்லாம் நீங்க பேசுனா கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். நாங்க ஒண்ணும் பேசலண்ணே. எல்லாத்தையும் நீங்க ஃபர்ஸ்ட் இருந்து பேசுறத பூரா கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். என்னது? என்ன பேசணும்? நாங்க கொள்ளையடிக்க போறேன், அதுல இருந்து போகணும். நாங்க எதுவுமே பேசலையா? நாங்க ஒண்ணும் பேசலையா? பூந்து இறங்கணும். எங்க பூந்து இறங்கணும்? கொத்தனாரி நான் போட்ட பிளானு, இன்ஜினியரு எல்லாத்தையும் கேட்டாரு. ஓய் போட்டுருமா? பொருள் இருக்கா இல்லையா? பொருள் எல்லாத்தையும் கேட்டாரு. எந்திரி சேர்ந்து கிளம்பு. இல்லைங்கடா. ஏய் இல்லைங்கடா. வேணா உங்களுக்கு ஒரு பங்கு தரோம்னே. உங்களுக்கு யாருக்கு பங்கு தரம்டா? ஏன் கத்துறீங்க? உங்களுக்கு சேர எனக்கு என்னடா பங்கு? பங்கு வேணாம்டா. உங்களுக்கு தர வேண்டியதை கொடுத்துறோம்னே. எனக்கு பங்கு வேணாம்டா. கட்டாதீங்கண்ணே. ஒண்ணும் வேணாம்டா. அடுத்த வீட்டு பங்கு எடுத்து நீங்க அடிச்சு கொள்ளையடிச்சு பங்கு தரம்ன்றியா? என்ன தேவலாம் பேசாதீங்க. என்ன என்னன்னா ஆழத்துக்கு வெளியே படுறா, நம்ம பாத்துலாம்டா. வெட்டி ஆத்துல ஓட்டி ஆத்தட சொல்ற ஆறு யாரு? வீரவஞ்ச மண்ணுடா. எது வீரவஞ்ச மண்ணு? நாங்களும் வீரவஞ்ச மண்ணு தான் வந்திருக்கோம். நாங்களும் வீரவஞ்ச மண்ணு தான். வாரா பேசாரு. நீங்க யார்ட்டி சொல்ல வேணாங்க. தேவலாம் பேசுனா வெட்டி ஆத்துல வீசிடுவேன். வெட்டி போடுறா பாப்பா. வெட்டி போடுறா. வெட்டி போடுறா. என்னடா பேசுறாங்க? அவன் எது கோது பைத்தியம். என்னடா பேசுறாங்க? வெட்டி போடுறா. வெட்டி போடுறா. நீ பாருங்க. சும்மா ரெண்டு கோடி கொடுத்துறேன் தம்பி. இதெல்லாம் தப்பு தம்பி. தப்பு இல்லையா? என்னடா என்னடா நீ போற, நான் பேசிட்டு என்னடா ஓரா பேசுறீங்க? என்ன ஓரா பேசுறீங்க? தப்பு இல்ல தம்பி. என்ன ஓரா பேசுறீங்க? என்ன ஓரா பேசுறீங்க? என்ன நீ நீ சும்மா சும்மா ரெண்டு இவருக்கு 2 கோடி கொடுக்கணும். நம்ம கஷ்டப்பட்டு அடிப்பா 2 கோடி கொடுக்கணுமா? கொள்ளையடிக்கிறோம்டா. வெட்டி வீசிட்டோம். நீ சைலண்டா இரு. போலீஸ் நீ போயிடுவியா? நீ போலீஸ் போய் பாப்பா. பாத்து பேசிக்கலாம். போலீஸ் எல்லாம் போனா போலீஸ் பாத்து பேசிக்கலாம். இவரு போலீஸ் சொல்லிட்டானியா? வாங்க என்ன வாங்கயா. நீங்க என்ன பேசுற? ஐயா 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 என்ன நீங்க என்ன பேசுறீங்க? சும்மா நீங்க பெரிய ஆளா? ஆளே கடாரா. நீங்க பெரிய ஆளா? நீங்க பெரிய ஆளா? தலைவரே ஏதோ 5 போலீஸ் போகண்டாப்பா. 5-10 குடுக்குறேன். அவரு சேர்த்து போல இரு சொல்லி. என்ன பெரிய ஆளா? 5-10 குடுக்குறோம், வாங்கிட்டு கிளம்பி போயிட்டே சும்மா ஊரெல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு போவ. எனக்கு நான் பிச்சை காசா நீ குடுக்குறேன்? ஐயா 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 அவன் ஏன் புரியுதா? இங்க வாங்க. ஐயா நம்ம பேசி தாவலா போலீஸ் எல்லாம் போனா பிரச்சனை ஆயிடும். ஐயா நீங்க ஐயா 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 என்ன 3 கோடி 3 பிரச்சனை? 3 கோடி தான் கொடுக்க முடியாது. 1 கோடி வேற பண்றா. 1 கோடி கொடுக்கலாம்டா. போக வேண்டாம். 1 கோடி சொல்லுங்க. ஐயா ஐயா காசு வேணாம்டா. ஐயா என்ன காசு வாங்கன்றா. சரி பண்றா. போக வேண்டாம். இதுக்கு அப்புறம் 3 கோடி கொடுக்க முடியா? போக வேண்டாம். ஐயா அவன் சொல்லுங்க. இப்ப 3 கோடி வேணுமா? ஆமா கொடுத்தா சொல்ல மாட்டேன். 3 கோடி எப்பறம் கொடுக்க? 3 கோடி சும்மா ரெடி. ஐயா 2 கோடி. என்னடா நீ பேச்சு மாத்துறா? 3 கோடி சொல்லலடா. போடா. ஐயா 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 சரி 3 கோடி கொடுத்தா. 3 கோடி கொடுத்தா ஓகேவா? 3 கோடி ஓகேவா? 3 கோடி கொடுத்தா சொல்ல முடியுமா? அப்போ ஓகே 3 கோடி தான் ஓகே. ஓகே ஓகேவா? ஓகே. வண்டி உள்ள போட்டு 3 கோடி ஓகேவா? ஓகே. ஆட்டை போடலாமா? போடலாம். ஆட்டை போடலாமா? போடலாம். அடிச்சிடலாமா? போடலாம். போடலாம். ஏய் தலைவர் கரெக்டா இருக்காரு. ஆட்டை போடுறது தப்பு இல்லையா? தப்பு இல்ல. தப்பு இல்லையா? ஆட்டைய போடுறது தப்பு இல்லையா? தப்பு. அப்புறம் எப்படி ஆட்டைய போடுறீங்க? நீ 3 கோடி கொடுக்குறீல்ல? 3 கோடி கொடுத்தா ஆட்டைய போடுறீங்க. 3 கோடி கொடுத்தா ஓட்டையை போட்டு ஆட்டைய போடுவீங்க. ஆமா. அப்ப தலைவர் நமக்கு ஏத்தாள் தான். நமக்கு ஏத்தாள். சரி அப்ப என்ன பண்ணுவான்? கவர் பண்ணு. கவர் பண்ணு. அப்போ யாரை போட்டா பிடிக்கிறாங்கடா நம்மள. இல்ல யாரை போட்டா பிடிக்கிறாங்க? ஏய் அங்க வந்து கரெக்டா சைலண்டாறா. ஓகே
போட்டா பிடிக்கிறானே. ஏய் தலைவர் தான் மாட்டுவாரு. நான் எங்கடா சொன்னேன், நான் எங்கடா சொன்னேன். 3 கோடி நீங்க தான் 3 கோடி கிட்டீங்க. எங்க போறீங்க? வரானே இங்க போறாரு அவரு. நீ வாங்கனே. அண்ணே 3 கோடி. அண்ணே எனக்கு எதுவும் தெரியாது, நான் உங்களுக்கு தான் சொல்லுவேன். ஐயா ஐயா இங்க வாங்க. இப்பதான் 3 கோடி கேட்டீங்க. இப்பதான் கேட்டீங்க 3 கோடியா? 3 கோடி வேணாமா? ஐயா இங்க வாங்க. 3 கோடி வேணாமா? அவருக்கு 4 கோடி போடுறேன். நான் 5 கோடியே கொடுத்துருவேன்டா. என்ன நக்கலா? ஐயா நக்கல்லாம் இல்ல, இந்த கேமரா ஒன்று எடுத்துருக்காங்களா, நம்மால் தான். இது வந்து எங்க கேமரா தான், வெளியெல்லாம் இல்ல. அதெல்லாம் யாரும் அவ்வளவு ஈஸியெல்லாம் இப்ப அடிக்க முடியாது. அப்படியே அடிச்சாலும் உங்களுக்கு எல்லாம் 3 கோடி கொடுக்க மாட்டாங்க. ஓடுறாரு பின்னாடி டவுசர் கண்டு போலீஸ்ல போட்டு போடுறான். ஐயா சும்மா காமெடி வீடியோ இதெல்லாம். ஆமா அதெல்லாம் காமெடி. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் 3 கோடி 4 கோடி கொடுக்கறதுனால யாரும் அடிக்க மாட்டாங்க. ஆமா அதெல்லாம் ஒத்துவே கூடாது, அதெல்லாம் தப்பு. ஆக்சுவலா அவருக்கு வந்து ஒண்ணுமே புரியல என்ன பண்றானுங்க. ஃபர்ஸ்ட் பாத்துட்டு இருந்தேன் பத்தியா, நைஸா பாத்துட்டு இருந்தாரு. எல்லா பிளான் நான் பார்த்துட்டானே. சூப்பரா சரியான பிளான்டா. கொத்தனார வச்சு ஊழ கட்டி மேல ஓட்டைய போட்டு விட்டு போட்டு சரியான பிளான்டா. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க. கொத்தனாட்ட அடுத்த வாட்டி இது இன்ஜினியர்ட்ட குடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் உச்சாரா இந்த விஷயத்த பாருங்க. எங்கேயாவது ஓட்டையை போட்டு விட்டு போயிட போறாங்க. சரிங்க ஐயா வரட்டுமா? நீங்க தூங்க, உங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டான். போயிட்டு காமெடி தான் ஐயா, ஒரு காமெடி தான். சரி வாங்க ஐயா. ஹாய் கைஸ், நம்ம நாகை 360 யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய்க்குள்ள உங்க பிராண்ட் நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாம யூடியூப்ல பாத்தீங்கன்னா 26 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். Facebookல பாத்தீங்கன்னா 32 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். இந்த ஆஃபர் குறிப்பிட்ட நாளுக்குள்ள தான். எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 உங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ உடனே ஸ்கிரீன் தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க பிராண்டை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாம உடனே யூஸ் பண்ணிக்கங்க.